வணக்கம். இந்த ஒரு பானை தண்ணிய பாருங்க. சிலருக்கு இது சும்மா தண்ணியா தெரியலாம். ஆனா கடலூர் மக்களுக்கு இது ஒரு நிறைவேறாத வாக்குறுதி. கடலூரோட கதையே அரசியல்வாதிங்க கொடுக்கிற வாக்குறுதிக்கும் மக்களோட நிஜமான வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை தான் நமக்கு காட்டுது. வாங்க, அந்த இடைவெளிக்கான காரணங்களை நாம ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம கடலூரோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்கலாம். அரசியலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடலூருங்கிறது வெறும் ஒரு தேர்தல் தொகுதி இல்ல, அது ஒரு கடலோர சமூகம். அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கதையும் நிலத்தோடையும் கடலோடையும் சேர்ந்தே இருக்கு. கடலூரோட அரசியலை புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். 66%. ஆமா, 66% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட வாழ்க்கையே விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் நம்பித்தான் இருக்கு. அப்போ நகரங்களை மையமா வச்சு வர திட்டங்கள் இவங்களோட அடிப்படை தேவையான தண்ணீரையும் நிலையான வருமானத்தையும் கொடுக்காத போதுதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, கடலூர் மக்களோட 5 முக்கியமான வழிகள். ஒரு பக்கம் தண்ணி இல்லாம விவசாயம் பாதிக்குது, இன்னொரு பக்கம் வரவேண்டிய தொழிற்சாலைகள் வராததால படிச்ச பசங்களுக்கு வேலை இல்ல. இதுக்கு நடுவுல அரசாங்கம் கொடுக்கற நலத்திட்டங்களும் சரியா வந்து சேராத விரக்தி, அப்புறம் நீட் மாதிரி தேர்வுகள் கொடுக்கற மன அழுத்தம். இதெல்லாம் சேரும்போது அது வெறும் குறையா இல்லாம ஒரு தலைமுறையோட கனவுகளையே நசுக்கிற ஒரு பெரிய பாரமா மாறிடுது. சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். எண்கள் சொல்றத கேட்போம். மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த உணர்வுகள்லாம் எப்படி தேர்தல் முடிவுகள்ல வெளியே வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வாக்குச்சீட்டுல நாம போடுற ஒவ்வொரு ஓட்டும் ஒரு கதை சொல்லும். அந்த டேட்டா சொல்ற கதையை நாம இப்ப கேட்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க. 2016 2021க்குள்ள திமுகவோட வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 20% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் நிலநடுக்கம்னே சொல்லலாம். மக்கள் சும்மா கட்சிய மாத்தல, அவங்க தங்களோட எதிர்பார்ப்புகளையே மாத்திட்டாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மாநில தேர்தல்கள்ல மக்கள் காட்டுற ஆர்வம் ஏன் தேசிய தேர்தல்கள்ல குறையுது? 2024 வாக்குப்பதிவு குறைஞ்சது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒருவேளை மக்கள் தங்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிற உள்ளூர் அரசியல் மேல அதிக கவனம் செலுத்துறாங்களா, இல்ல தேசிய அரசியல் மேல ஒருவித சோர்வு வந்துருச்சா? கடலூரோட அரசியலையும் அதோட சமூக அமைப்பையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான ஒரு அரசியல் வரலாறு இருக்கு. பட்டியல் சாதியினர், வன்னியர்கள், மற்ற சமூகங்கள்னு எல்லாரோடைய நம்பிக்கையும் பெறாம இங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வெறும் நம்பர் கேம் இல்ல, இது மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிற விஷயம். 30%க்கும் மேல வேலையில்லா திண்டாட்டம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல படிச்சு முடிச்ச 3 இளைஞர்கள்ல ஒருத்தருக்கு வேலை இல்ல. கடலூர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நம்பரோட வழியை நாம உணர முடியும். இது வெறும் ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு சமுதாயத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பெரிய அழுத்தம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம எப்படி சரி செய்யறது? நம்ம ஜனநாயகத்துல மக்களோட குரல் தான் மிகப்பெரிய ஆயுதம். நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க முடியும். இது நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்த உரிமை மட்டும் இல்ல, ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குறதுல நம்மளோட கடமையும் கூட. அடுத்ததா நாம இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணங்களை பார்க்கலாம். வாக்காளர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுத்தாங்க? இதுக்கு பதில் தனிப்பட்ட தலைவர்கள் கிட்ட இல்ல. அந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் சார்ந்த காரணங்களை நம்ம ஆராயணும். மக்கள் நம்பிக்கை எப்படி உடையுது? இந்த 4 ஸ்டெப்ஸ கவனிங்க. முதல்ல, தண்ணி, வேலை, ரோடு மாதிரி அடிப்படை வசதிகள் கிடைக்காதம்போது ஒரு இடைவெளி உருவாகுது. அந்த இடைவெளி இளைஞர்கள் மனசுல ஒரு விரக்தியை விதைக்குது. அந்த விரக்தி இலவசங்களால சோர்வடைஞ்சு உருப்படியான திட்டங்களை கேட்க வைக்குது. கடைசியா இந்த தொடர் ஏமாற்றங்கள் ஆட்சியாளர்கள் மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் காலி பண்ணிடுது. இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. மக்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அவங்க மனசுல பதிஞ்சு போன நினைவுகள். வருஷக்கணக்கா கிடப்புல போடப்பட்ட ஆத்தூர் குடிநீர் திட்டம், இன்னும் சரி செய்யப்படாத தால்பான் ரோடு, இது மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் பாதுகாப்பு பத்தின பயமும் அவங்க மனசுல ஆறாத வடுவா தங்கிடுது. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். ஏன்னா குறை சொல்றதுனால மட்டும் மாற்றம் வராது இல்லையா? ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டம் எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் ஒரு பொறுப்பான நிர்வாகத்தோட அடையாளம். வெறும் வாக்குறுதி இல்லை, இது ஒரு ப்ளூ பிரிண்ட். 3 முக்கியமான திட்டங்கள், ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள்ல முடியும், அதனால மக்களுக்கு என்ன நேரடி லாபம் கிடைக்கும்னு தெளிவா இருக்கு. குடித்தண்ணீரா, வேலையா, பொருளாதார வளர்ச்சியா, ஒவ்வொரு முதலீட்டுக்கும் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு துல்லியமா கணக்கிடப்பட்டிருக்கு. நல்ல திட்டங்கள் இருந்தா மட்டும் போதாது, அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்க ஒரு வியூகம் வேணும். இங்க நம்ம பார்க்க போறது சதுர்முக கோட்பாடு.
அதாவது ஒரு தலைவர் எப்படி 4 விதமான முகங்களை காட்டி எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைய முடியுங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இந்த 4 முகங்களையும் பாருங்க. சிவனோட ஆக்ரோஷத்தோட எதிர்க்கட்சிகளோட தவறுகளை சுட்டி காட்டணும். அதே சமயம் விஷ்ணு மாதிரி ஒரு நிலைத்தன்மையையும் அமைதியான வளர்ச்சியையும் மக்களுக்கு உறுதியா கொடுக்கணும். பிரம்மாவை போல இளைஞர்களுக்கான புது புது ஐடியாக்களையும் தொலைநோக்கு பார்வையையும் உருவாக்கணும். கடைசியா துர்க்கைய போல மக்களை பாதுகாக்கிற ஒரு கவசமா நிக்கணும். இந்த 4ல ஒன்னு குறைஞ்சாலும் அந்த தலைமை முழுமையாகாது. இந்த மாதிரி வியூகங்களை செயல்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்த நாம மறக்கக்கூடாது. அதுதான் மக்களோட நம்பிக்கையை மதிக்கிறது. அந்த நம்பிக்கை அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுலயும் இருக்கு. ஒவ்வொரு குடிமகனோட டேட்டாவும் அவங்களோட சம்மதத்தோட அவங்களோட கண்ணியத்துக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில கையாளப்படணும். அதுதான் ஒரு நெறிமுறை சார்ந்த ஆட்சிக்கு அடித்தளம். ஓகே, இப்ப 5வது பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தா போதாது. அது எப்படி ஒவ்வொரு சமூகத்தோட இதயத்தையும் தொடர மாதிரி அவங்களுக்கான ஒரு பிரத்யேக மெசேஜா மாறுது, அந்த பாலத்தை எப்படி கட்டுறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் டார்கெட்டட் அப்ரோச். இளைஞர்களோட பெரிய கவலை என்ன? வேலை வாய்ப்பு. அதனால அவங்களுக்கு ஒரு இளைஞர் உத்தரவாதம். பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதாரம் சுய உதவி குழுக்கள். அதனால அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்கள். இப்படி ஒவ்வொரு குரூப்போட முக்கிய தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கொள்கைகளை உருவாக்குறது தான் இதனோட நோக்கம். இதே அணுகுமுறைதான் மற்ற முக்கியமான சமூகங்களுக்கும். வன்னியர்களுக்கு நீராதார உத்தரவாதங்கள், பட்டியல் சாதியினருக்கு கல்வி மற்றும் வீட்டு வசதி திட்டங்கள், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு மற்றும் சம உரிமைக்கான உறுதிமொழிகள். இப்படி ஒவ்வொரு சமூகத்துடனும் நம்பிக்கை பாலத்தை அவங்க மேல நாம காட்டுற பிரத்யேக அக்கறை மூலமா தான் கட்டியெழுப்ப முடியும். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தேர்தல்கள் வரும் போகும். ஆனா உண்மையான ஆளுமைங்கிறது தேர்தல் வெற்றிகளுக்கு அப்பாற்பட்டது. அது மக்களுக்கான சேவையா, அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பொறுப்பேத்துக்கிற ஒரு முடிவில்லாத பயணம். ஆக கடலூரோட கதை நமக்கு சொல்ல வர்றது ஒண்ணுதான். நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி அடுத்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு போது இல்ல, மாறாக மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சு எப்படி திறமையா ஆட்சி பண்றது அப்படிங்கறதும் தான். அதுதான் மக்கள் சேவையோட உண்மையான அர்த்தம். யோசிப்போம். நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த தலைவராக உருவாகி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.